நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 2வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். தாவேக MLA பேர வழக்கில் செந்தில் பாலாஜி 2வது நாளாக ஆஜராகியிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக MLAக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்குல முன்ஜாமீன் பெற்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கையெழுத்திடுவதற்காக தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். 2வது நாளாக இன்று செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் ரஜினேஷ் முன் அவர் ஆஜராகி கையெழுத்திடக்கூடிய பணியில அவர் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழக MLAக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல ஏற்கனவே 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய நரேஷ் உள்ளிட்ட பலரை கஸ்டடி எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில இதற்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோரோட தூண்டுதலின் பேரிலேயே இவர்கள் பேரம் பேசப்பட்டதாக ஒரு தகவலானது காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவான இருந்த நிலையில இதற்கிடையே அவர்கள் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல மனு ஒன்றையும் தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி இவர்கள் இருவருக்கும் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் ஆனது வழங்கப்பட்டது. குறிப்பாக காலை மற்றும் மாலை இரு வேளையிலும் அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே தான் 15 நாட்கள் அவர்களுக்கு ஷூரிட்டி சமர்ப்பிக்க நேரம் கொடுத்திருந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக செந்தில் பாலாஜி மட்டும் ஷூரிட்டியை சமர்ப்பித்த நிலையில அவர் தினந்தோறும் 2 நாட்களாக தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இதற்கிடையே அவர் ஒரு கோரிக்கை மனுவும் ஒன்று நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருந்தார். அதாவது தன்னை விசாரணை என்ற பெயர்ல துன்புறுத்த கூடாது எனவும் தன்னை வேறொரு வழக்கிலையும் கைது செய்யக்கூடாது எனவும் முறையாக சம்மன் கொடுத்து தான் விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனு தாக்கல் செய்த நிலையில இதுவரை ஷூரிட்டி சமர்ப்பிக்கவில்லை, காவல்துறையிடம் ஆஜராகவில்லை. எப்படி இந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என தள்ளுபடியும் நீதிமன்றம் மூலமாக செய்திருந்த நிலையில தற்போது ஷூரிட்டி வழங்கிய நிலை 2வது நாளாக இன்று காலை 10:30 மணிக்கு சரியாக செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். மற்றொரு வழக்கு, அதாவது கரூர்ல வருமான வரித்துறையோட அதிகாரியோட காரை தாக்கிய வழக்குல அசோக்குமார் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல அசோக்குமாருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல ஒரு முன்ஜாமீனும் அவருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக நிபந்தனையுடன் முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்த நிலையில அவர் இந்த திருவல்லிக்கேணி வழக்கு தொடர்பாக தாவேக அந்த பேரம் வழக்கு தொடர்பாக தான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கும் செல்ல வேண்டும் என அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்த நிலையில கரூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல அவர் 2 வாரம் தோறும் சரியாக காலை வேளையில மட்டும் 10:30 மணிக்கு மட்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு சென்று ஆஜராகி விசாரணை அதிகாரி முன் கையெழுத்திட வேண்டும் என அசோக்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில தான் அசோக்குமார் இந்த கரூர் வழக்கு தொடர்பாக இன்று காலை, அதாவது நேற்று காலையும் ஆஜராகினார். அதே போன்று இன்று காலையும் அந்த கரூர் வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர் கையெழுத்துக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார். இந்த தாவேக MLA பேரம் வழக்குல இதுவரை அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில அவர் இன்னும் ஷூரிட்டியை வழங்காததால அந்த வழக்கு தொடர்பாக இன்னும் அவர் கையெழுத்திடவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் ஷூரிட்டியை வழங்கிய பின் தான் தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை காலை மற்றும் மாலை கையெழுத்திட வேண்டும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அசோக்குமார் கரூர் வழக்கிலும் அதே போன்று செந்தில் பாலாஜி தாவேக MLA பேரம் வழக்கிலும் கையெழுத்திடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.